ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷய் பாப்பாவோட பர்த்டே ஆல்பம் தாங்க ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அக்ஷய் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா 3/9/2020 தாங்க நாங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம், செப்டம்பர் மந்த்து. அப்பவும் பார்த்திங்கன்னா கொரோனா லாக்டவுன் டைம் தான். ஸோ ஒரு சில தளர்வுகள் மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் வீட்லேயே சிம்பிளாக நெய்பர்ஸையும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸையும் மட்டும் கூப்பிட்டு ஒரு 40 to 50 மெம்பர்ஸ் மட்டுமே வச்சு பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். இதுதான் ஃபஸ்ட்டு பேஜ் ஆல்பத்தோட. இந்த கேப்பெல்லாம் வந்து அக்ஷய் பாப்பாவுக்கு வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு 10 டேக்காவது போயிருக்கோம். ஏன்னா அவள் எடுத்துகிட்டே இருந்தா. பர்த்டே டெக்கரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா நானே ஹஸ்பண்டும் சேர்ந்து தாங்க ரெடி பண்ணோம். இந்த பட்டர்ஃப்ளைஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அக்ஷய் பாப்பாவை ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் போஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு 10 பேராவது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கங்க. ஏன்னா சின்ன குழந்தை, அவளுக்கு நம்ம சொல்கிறது எதுவுமே புரியாது. ஆனால் ஃபோட்டோஸ் நல்லா வரணுங்கிறங்காட்டியும் எல்லோரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் 2 கேக் கட் பண்ணியிருந்தோங்க. ஒன்று நாங்களாக ஆர்டர் பண்ணி வாங்கின ஒயிட் ஃபாரஸ்ட் 2 kg கேக். இன்னொன்று வந்து என் நாத்தனார் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க சூப்பராக கேக் பண்ணுவாங்கங்க. அவங்களும் அக்ஷிக்காக கேக் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் 2 கேக் கட் பண்ணியிருந்தோம். இதில் நல்லா சிரிச்சிருப்பா. அக்ஷய் பாப்பா பர்த்டேக்கு 1 வீக்குக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். சிம்பிளாக வீட்டில் மொபைலில் தான் வந்து ஷூட் பண்ணியிருந்தோம். அந்த ஃபோட்டோ ஷூட்டோட வீடியோ கிளிப்பிங்ஸையும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணோம் அப்படின்னா, கேக் ஸ்மாஷ் வீடியோ மாதிரி நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த வீடியோ எடுக்கும்போது. இந்த மாதிரி மிக்கி மவுஸ் வச்சு எடிட் பண்ணியிருந்தது ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் என்னோடய நாத்தனார் 2 யூனிக்கான கிஃப்ட் கொடுத்தாங்க அவளுக்கு. அவளோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு ஹேங்கிங் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து எல்லோரும் விஷ் பண்ணுற மாதிரியான ஒரு போர்ட் பிடிச்சிருக்க மாதிரி அழகாக கிராஃப்ட் ஒர்க்கில் ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப யூனிக்காக இருந்தது, சூப்பராக இருந்தது அந்த கிஃப்ட்டு. இந்த 3 பிக்சர் இருந்தாங்க நாங்கள் ஃபோனில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ். இதை வந்து நாங்கள் ஆல்பத்தில் கொடுத்து ஆட் பண்ண சொல்லியிருந்தோம். ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அக்ஷய் பாப்பா பர்த்டே டைமு. ஆனால் அம்மாவாகட்டும் அத்தையாகட்டும் யாராலையுமே வர முடியல. பிகாஸ் அப்போ வந்து டிரான்ஸ்போர்ட்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ட்ரெயின் அதெல்லாம். ஸோ அதனால் யாராலையும் வர முடியல. நாங்கள் சென்னையில் இருக்கிற நாத்தனார் மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸை மட்டும் வச்சுட்டு நாங்கள் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டோம். நிறைய ட்ரெஸ் மாற்றி ஃபோட்டோ எடுத்திருந்தோம். இந்த பாய் ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னு என்னோடய நாத்தனாருக்கு ரொம்ப ஆசை. அவங்க தான் அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து அவளுக்கு போட்டுவிட்டு ஃபோட்டோ எடுக்க வச்சாங்க. இந்த கேக் தாங்க நான் கேக் ஸ்மாஷ் வீடியோக்காக அக்ஷய்க்கு வாங்கியிருந்த கேக்கு. இது வந்து ஸ்ட்ராபெரி ஜெல்லி கேக் மாதிரியான ஒன்று. செம ஜாலியாக இருந்தா அக்ஷய் இந்த டைமு. ஏன்னா அவளுக்கு நல்லா பிடிக்கும் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம். சிம்பிளாகிட்டு ஒரு டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருந்தோம். பேக்ரவுண்டில் என்னோடய சாரியை வந்து ஸ்க்ரீன் மாதிரி கொடுத்துட்டு அந்த ஹாப்பி பர்த்டே பேனர் மட்டும் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ அதை மட்டும் வச்சுட்டு கீழே அவளுக்காக வாங்கின குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாம் வந்து கிஃப்ட் மாதிரி பேக் பண்ணி வச்சுட்டு, பேக்ரவுண்ட்லேயும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாமே வச்சுட்டு பிங்க் கலரில் ஒரு தீம் மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம். அக்ஷிக்கும் பட்டர்ஃப்ளை விங்ஸும் வந்து பிங்க் கலரில் வச்சுருந்தோம். இதில் வந்து அவள் போட்டிருக்க ஸ்கர்ட் வந்து நானே அவளுக்காக ஸ்டிச் பண்ணேன். நெட் கிளாத்தில் சாட்டின் ரிப்பன் வச்சு டெக்கரேஷன்ஸ் பண்ணி ஒரு மாதிரி ஒரு ஸ்கர்ட், அழகான ஸ்கர்ட், ஒரு அம்பர்லா ஸ்கர்ட் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு அது அவளுக்கு புஷுன்னு. அது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ற வீடியோவையும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கும் சில ஐடியாஸ் கிடைக்கலாம். அதனால தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.
இது என்னை பார்த்தோன்னே சிரிச்சா. நான் அவகிட்ட போய் அம்மாவுக்கு கொஞ்சம் கொடுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன்னா அவள் சிரிச்சிட்டு இருந்தா. ஒரு சில ஃபோட்டோஸையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை